நடந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பீங்க. அப்படி மற்றவங்களுக்கு செய்த உதவிகள், நீங்க செய்த தியாகங்கள், நீங்க இதுவரைக்கும் எடுத்து செய்த முயற்சிகள், இது அனைத்திற்கும் யாரும் ஒரு பொருட்டை கூட மன்னித்திருக்க மாட்டாங்க. இவை அனைத்தையுமே இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு நீங்கள் உதவி தியாகம்னு எத்தனையோ முயற்சிகளை கூட நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது அனைத்தையும் அவங்க சாதாரணமான ஒரு விஷயமாக மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இதைக்காண்டி நீங்கள் எவ்வளவு இழந்திருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பணத்தை நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் செய்த அவங்களுக்கு, வாங்கிய அவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. இது ஒரு சாதாரண ஒரு உதவி, சாதாரண ஒரு தியாகம், இதை யாரெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களை மிகவும் ஏளனமாக பார்ப்பாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாகவும் பார்ப்பாங்க. அதனால தான் நீங்கள் அவங்கள உயர்த்திய விஷயங்களையும் அவர்கள் எளிதில் மறந்து விடுவாங்க. அவங்க உயரணும் அப்படின்னு நீங்க செய்த சில செயல்கள், இது அனைத்தையுமே அவங்க மறந்து விடுவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு மனதில் ஒரு கேள்வியையும் உருவாக்கும். அந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இன்னும் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இது ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எவ்வளவோ செய்தும் எனக்கு ஏன் மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு பண்ணீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு செயலை அவங்களுக்கு செய்தீர்கள், எவ்வளவு தியாகம் செய்தீர்கள், யாரையெல்லாம் எதிர்த்து நின்றீர்கள், எவ்வளவு பணம் செலவழித்தீர்கள் என்பது மற்றவங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதனால தான் இது வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பை கூட சிலர் சாதாரணமாக கருதியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்களை இவன் என்னப்பா வேலை பார்த்தான், சும்மாதாமா நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சில செயல்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு வருத்தத்தையும் தனிமையையும் நீங்க உருவாக்குவீங்க. அந்த வருத்தமும் தனிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சில செயல்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே இருக்கும். உங்களுக்குள்ள நீ மட்டும் இருந்தா போதும் என்று சொன்னவங்க கூட உண்மையில உங்களுடைய தேவையை மட்டுமே பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. நீ மட்டும் என் கூட இருப்பா, உன்னைய நான் எங்கேயோ கொண்டு செல்வேன், உனக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனசை மாற்றி அவங்க கூட இருக்க வச்சிருப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் அவங்க கூட நீங்கள் இருந்த சில நாட்களில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள், உங்களுக்கு தெரிந்த வேலைகள், நீங்கள் மறைமுகமாக வைத்திருந்த சில விஷயங்கள், இது அனைத்தையுமே நீங்கள் கூறியிருப்பீங்க. இதனால் அவங்களுக்கான ஒரு தேவை முடிந்திருக்கும். இதனால் அவங்க தூக்கி உங்களை எரிஞ்சிருப்பாங்க. இதற்கப்புறம் உங்களுடைய தேவை கிடையாது, எல்லாமே நானே பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு, அது வேலை விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், அனைத்தையும் உங்களுடைய மனதிலிருந்து அவங்க கறந்திருப்பாங்க. இதனால எல்லாத்தையும் நம்மளே பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் அவங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அவங்க உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்ச்சியையும் புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு பூர்த்தி ஆனதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒருபோதும் புரியவே புரியாது. நீங்க நிதானமாக இருப்பது உங்களுடைய பலமாகும், உங்களுடைய பலம். ஆனாலும் சிலர் அதை பலவீனமாக நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே இந்த கன்னி ராசிக்காரங்களாகிய நீங்கள் எப்போதுமே அமைதியாகத்தான் இருப்பீங்க, எப்பொழுதுமே பொறுமையான ஒரு முடிவைத்தான் இருப்பீங்க. இதுதான் நிதானமாகவும் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆனால் சிலரும் அதை பலவீனமாக பயன்படுத்தி கொள்வாங்க. பலவீனமாக பயன்படுத்தி கொள்வதால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். அதனால தாங்க உங்களுடைய கருத்துக்களை கேட்காமலே தாங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்காம தாங்களே முடிவெடுக்கணும் அப்படின்னு கூறுது. அந்த ஒரு விளைவுகள் உங்கள் மீது தள்ளி கொண்டே இருக்குங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சில விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைத்து கொண்டே இருக்கும். யார் அந்த முடிவை எடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க கூறிவிட்டு விலகி விடுவாங்க. நீங்கள் தான் இறுதி வரைக்கும் சென்று அந்த பிரச்சனைகளை நீங்கள் தனியாளாக நின்று சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்களையும் தாமதங்களையும் நிச்சயமா உருவாக்கியிருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவரவும் முடியாது. நீங்க எப்பொழுதுமே அமைதியாக இருப்பீங்க. அமைதியாக இருந்ததால் மட்டுமே சிலர் உங்களை கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறணும் அப்படிங்கிற சில எண்ணத்துல சுத்தி கொண்டு இருப்பாங்க. அதற்கான சில செயல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய சிறிய தவறுகளை கூட பெரிதாக்கி காட்டுவாங்க. அப்படி பெரிதாக்கி காட்டும் பொழுது உங்களுடைய மனமானது உடைந்து விடும். உங்களை குறைத்து காட்டியவங்க நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அதுவும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. இது போன்ற 3 முக்கியமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்க சொல்லாத விஷயங்கள் கூட உங்கள் மீது குற்றமானது சுமத்தப்பட்டிருக்கும். நீங்க செய்த நன்மைகளானது மற்றவங்களால மறக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய நேர்மையை சிலர் சந்தேகிச்சிருப்பாங்க. நீங்க பகிர்ந்த திட்டங்களை சிலர் திருடி இருப்பாங்க.
தங்களுடையதாக காட்டி முன்னேறி இருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருந்து சில நபர்கள் உங்களிடமிருந்து திருடிய சில விஷயங்களால் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க உயர்த்தியிருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் என்ன நடக்கும் என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அமைதியான ஒரு சக்தி வாய்ந்த மாற்றமானது ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியான ஒரு மாற்றம், அமைதியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இனி நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் மற்றவங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் தனியாக வரும் பொழுது தான் எனக்குன்னு என்ன மதிப்பு இருக்குது, என்னை நம்பி நானே செய்ய வேண்டிய சில செயல்கள் என அனைத்தையுமே நீங்கள் உணர்ந்து அதன் கேற்றபடி நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அங்கீகாரம் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்காமல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்தோ உங்களுக்கு வேண்டிய எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கூர்மையான சிந்தனையையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இந்த ஒரு நேரத்தில் வழங்கப் போகிறார். எனவே இந்த இரண்டையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் தனியாக திட்டமிட்டு செய்த வேலைகள் இப்போது வெற்றியாக மாறும். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செய்த வேலைகள் அனைத்தும் அவங்களுக்கு மற்றவங்க யார் கூறினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது நன்மையாக இருந்திருக்கும். உங்களுக்கு அது கெடுதலாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்களா முடிவெடுத்து நீங்களா செய்யக்கூடிய சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்களையும் உழைப்பையும் மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்கள் அனைவரும் உங்களை கீழே தள்ளணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, முன்னேறிட்டீங்க அப்படின்னா எங்களை மதிக்காமல் போயிடுவீங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களாக மட்டுமே இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்கள் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய உழைப்பை புரிந்து நடந்து கொள்ள ஒரு மனிதர்களாகவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக வருவாங்க. இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷமும் அடைவீங்க. உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும். இது உங்களை உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். உங்களுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த இரண்டையும் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும். இது வரைக்கும் உங்களை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இனி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். கவனிக்காமல் எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டு இருப்பாங்க. அந்த பொறாமைப்பட்ட மனிதர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய நல்ல குணங்களை பார்த்தும் அவங்களே மன்னிப்பு கேட்டு உங்களை தேடி உங்களிடம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் வைத்து பழகுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அவங்க பச்சுவந்தி மாதிரி எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க என்பதை யாராலையுமே கவனிக்க முடியாது. எனவே யாராவது உங்களுக்கு துரோகம் செய்துவிட்ட நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வராங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை அவங்க மீது ஒரு கண்ணை நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய திறமைக்கு சரியான மேடை இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு சரியான மேடை கிடைக்கும். அந்த ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடாது, எது செய்தாலும் உங்களுக்கு அது கெடுதலாக மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைத்த நபர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. விலகி உங்களுக்கான ஒரு சரியான பாதையானது கிடைக்கும். அந்த ஒரு பாதையை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த அமைதியான போராட்டங்கள் இனி அமைதியான வெற்றியாக மாறும். எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக நீங்கள் போராடி இருப்பீங்க, அமைதியாக கஷ்டத்தையும் அடைந்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு
பெரிய ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று விட்டீங்க. அந்த ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய கிரகங்களின் சத்தமில்லாத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உருவாக்கும். உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களையும் நீக்கும். நீங்கள் இன்னும் தெளிவான ஒரு மனிதராக மாறணும், பழுவாகவும் மாறணும். அதற்காண்டி என்ன வேண்டுமானாலும் உங்களுடைய கிரகங்களானது செய்யும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத காத்திருந்து காணலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.